ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 14/11/2024 கருணையா ப்ளஸ் KN 547க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எது தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணுன்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்குறோம். அதனால் எப்போதும் போல் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை வந்து 3 to 6 நம்மளுடைய ஏபிசி போர்டு ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 305 3 to 6. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 136 ஏபிசி போர்டு ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 252 136. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65Dயோட நம்ம ஏ போர்டை கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு கிடைக்கிது நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 679லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளுடைய எக்ஸ் படி நம்ம வந்து இந்த ஏ போர்டை 65Dயோட கூட்ட போகிறோம். ஸோ 65D பொறுத்த வரைக்கும் 93 இருக்குது. ஸோ இதோட ப்ளஸ் இந்த ஏ போர்டு 6 இங்கே கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ 9ஓட 6 கூட்டினோம்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும். இங்கே 6ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். அப்போது 5 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா, 5 அல்லது 9. இப்போ இந்த 679க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 965 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 and 5. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 59 அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு A and C நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு அப்படியே 2 நம்பர்ஸுமே பெய்ஸாகவே ஓடி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ஸாக இருக்குது. இப்போ நம்ம 965க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 759. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 75, ஏன்னா இதுதான் 5D and 60. ஸோ இங்கே நம்மளுக்கு ஏ போர்டில் இருக்கிறது 9. ஸோ இந்த 9 நம்ம 75 கூட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் 9 and 9. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 7 கூட்டினோம்னா 6. இங்கே 9ஓட 5 கூட்டினா 4. 6 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 965க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 6 அல்லது 4 இந்த 965க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 681 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. இப்போ 681க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 566. ஸோ இதில் 5D60 வந்து நம்மளுக்கு 56. இதில் நம்மளுக்கு ஏ போர்டு வந்து 6. அப்போ ப்ளஸ் 6 and 6. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 6 கூட்டினோம்னா 1. 6ஓட 6 கூட்டினா 2. 1 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 681க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 1 அல்லது 2. இப்போ இந்த 681க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 136 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா முடிஞ்சு நண்பா. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. இப்போ 136க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 136 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 252. இதில் நம்ம எடுக்க போகிறது 25, ஏன்னா இதுதான் நம்மளுடைய 60 and 5D. ஸோ நம்மளுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு 1 இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ கூட்டிடலாம். ப்ளஸ் 1 1. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 2 கூட்டினோம்னா 3. 5ஓட 1 கூட்டினோம்னா 6. 3 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 136க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 3 அல்லது 6 இருக்குது. இப்போ இந்த 136க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 326 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும்.
இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 3 to 6 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையும் நம்மளுக்கு வந்து ஏ போர்டு இருக்கு நண்பா. ஸோ பெயிர்ஸு ஒரே ஒரு தடவை இருக்குது. இப்போ மற்றபடி கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெயிர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இங்கே 3 6 கொடுத்துருக்கோம். ஸோ 3 6 இங்கே இறங்கியிருக்கு. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 6 கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஏசி தான் இது. ஸோ ஏ கிடையாது, இந்த இடம் நம்மளுக்கு ஏசி. ஸோ ஏசி ஏ போர்டு ஏசின்னு வந்திருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 3 to 6 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 305. இதில் நம்ம எடுக்க போகிறது 30. ஸோ எக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு 3. இப்போ இதை கூட்டிடலாம். ப்ளஸ் 3 3 3ஓட 3 கூட்டினோம்னா 6, 0ஓட 3 கூட்டினா நம்மளுக்கு 3. அப்போ 6 அல்லது 3. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 3 இருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஸோ போன ட்ராவும் நம்மளுக்கு 3 அல்லது 6 இருந்திருக்கு, 3 6 அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 6 அல்லது 3 தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஆறு அல்லது 3 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் இந்த 6 3 பொறுத்த வரைக்கும் நண்பா இது V9 ஃபார்மெட்டு. அதே மாதிரி கண்டினியூஸாக 6 3 தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா பெயிட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. 6 6 3 3 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு ஏ போர்டு மட்டும் வேணுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்கு நண்பா, பெயிர்ஸோடு சேர்த்து. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெயிர்ஸ் இல்லாட்டாலும் ஏ போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி வியாழக்கிழமை 14/11/2024 கருணியா ப்ளஸ் கேஎன் 547க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்க வேண்டாம் நண்பா. இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுத்துருக்கோம், வியாழன் டு வியாழன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.